ஹலோ ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெண்குன்றம் தவளகிரீஸ்வரர் கோயிலோட vlog தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் சென்னையிலேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ வீலர் கார் இதில் மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். மெயினாக இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை போகிற அந்த ஒரு அந்த ஸ்டேட் ஹைவேல வந்து நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும், ஒரு இந்தியன் ஆயில். ஸோ அதில் நீங்கள் ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக கூகுள் மேப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இந்த இந்தியன் ஆயில் ரைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் இந்த கோயிலுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் வர்றது பெட்டர். நான் போகிறது வந்து ஒரு பக்கா வெயில் டைம், ஒரு மதியத்தில் போகிறதுன்றனால வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் எதுவும் இல்லை கோயிலில். ப்ளஸ் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு கார் போகும் உள்ளுக்குள்ளே, அந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மலை இங்கேருந்து பார்க்கும்போது லைட்டாக தெரிஞ்சுது. பட் அந்த வெயிலில் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வே இங்கே போனோன்னா பிரியும், அதில் லெஃப்ட்டு ரைட்டு பிரியும். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் இந்த வேல ஸ்ட்ரைட் வேல போயிட்டே இருக்கணும், எங்கேயும் லெஃப்ட் ரைட் எடுக்காமல். ஸோ இந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட போவோம். அங்கே நான் சொன்ன அந்த ஸ்டார்டிங் ரைட்டு அந்த இந்தியன் ஆயில் எடுத்ததுலேருந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ரிஸ்கில் விடுற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து எதுவும் பெய்ட் பார்க்கிங் அந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்குன்னு யாரும் ஆள் கிடையாது. ஸோ நம்ம பைக்கு கார் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே விட்டுட்டு ஏறுற மாதிரி இருக்கும். மெயினாக இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த மேலே உச்சியில் இருக்க சிவனை தான் பார்க்க போகிறோம். இது வந்து 1500 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே மேலே ட்ரெக்கிங் ஏறிடலாம், ரெஸ்ட் எடுத்து ஏறினா. பட் நான் ஸ்டாப்பாக ஏறினா ஒரு 45 மினிட்ஸில் ஏறலான்னாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 வே இருக்குது அப்படின்னாங்க. நான் சரி புது வேல போகலாம் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த புது வேல ஏறினேன். நான் புது வேல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க, இந்த வழி நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா பழைய வழி அப்படியே பேரலாக ஒரு வழி ஒன்று போகும். அது வந்து பார்த்திங்கன்னா மலைக்குள்ளே ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு இந்த பாறையிலலாம் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த மதியத்தில் வர்றதுனால சுத்தமாக வந்து டயர்ட் ஆகிடுவோம் அப்படின்றதுக்காக நான் அந்த புது வழி எடுத்தேன். ஏன்னா பழைய வழிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழி இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். பட் அது வந்து இந்த ஏர்லி மார்னிங் இதில் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து மதியம் ஒரு மணிக்கு தான் அந்த மலையை ஏற போகிறேன். பார்த்துக்கோங்க, இந்த வெயிலில் அந்த பாதை வந்து கொஞ்சம் ரிஸ்க் அப்படி தான். ஸோ அதனால் தான் இதில் ஏறினேன். இது வந்து ஸ்டெப்ஸோட கொஞ்சம் ஈஸியாக இருந்தது போக போக. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஸ்டெப்ஸ் கிட்ட போட்டிருக்கோம் அப்படின்னு ஃப்ரண்ட்லேயே போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ மதியம் 1 மணிக்கு 1000 ஸ்டெப்ஸ் ஏறுறதா அப்படின்ற மாதிரி ஒரு பெருசான ஒரு இதுவாக இருந்தது. நம்ம ஃபிட்னஸை செக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா எவ்வளோ பெரிய மலைலாம் போயிருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப்புக்கு அப்புறம் திரும்பி நான் ஒரு ட்ரெக் போகிறேன். அதுவும் இது வந்து ஸ்டெப்ஸில் ஏறி போகிறேன். இப்போ பாறையில் ஏறி போவோம். பட் ஸ்டெப்ஸில் ஏறும்போது இன்னும் கொஞ்சம் மூச்சு அதிகமாக வாங்குச்சு. சுற்றி குரங்குகள் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுவுமே பெருசாக இல்லை இங்கே மேலே. மெயினாக இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷம் பழமையான ஒரு கோயில். ஸோ இதில் இருக்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பல்லவ காலத்தில் கட்டினது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பீரியடில் இந்த தெலுங்கு அரசர் கட்டினது அப்படின்றாங்க. மெயினாக இதில் வந்து பார்த்திங்கன்னா வியாசா அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து ஒரு சாமிக்கு செய்கிற ஒரு பூசாரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய அவரோட இந்த தமிழ் பரப்புரைகள்லாம் பண்ண வரும்போது இந்த மலையை பார்த்து இந்த மலை நல்லா இருக்கேன்னு மேலே ஒரு சிவனை வந்து இங்கே அவரே வச்சு வழிபாடு பண்ணியிருக்காரு. தினம் போய் மேலே ஏறி போய் பூஜை பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இந்த கோயிலோட வராரு. மெயினாக இந்த கோயிலில் சிவன் எப்படி வந்தாருன்றதுக்கு காரணமே அதுதான். பட் ஆனால் இயற்கையாக உருவான சுனை இதெல்லாம் இருக்குது. அந்த சுனையிலேருந்து எடுத்து தான் வந்து தீர்த்தமாக அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருக்காரு தினமுமே அந்த வியாசா அப்படின்றது அவர். அதனால தான் மேலேயே ஒரு தீர்த்தம் இருக்குன்றாங்க, வியாசா தீர்த்தம்ன்றது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பாறை மாதிரி தான் ஏறும். அது கொஞ்சம் லைட்டாக ஸ்கிட்டாகவும் பார்த்து ஏறினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சில பேர் தண்ணிலாம் வேறு ஊற்றி வச்சுருப்பாங்க. நல்லா கொஞ்சம் பார்த்து ஏறுற மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் திரும்பி உங்களுக்கு பாறை இந்த வழி தான் போகும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஒரே வழியாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வழி ஒன்று காமிச்சிருப்பேன், இன்னொரு பழைய வழி ஒன்று இருக்குன்ட்டு. பட் ஆனால் அந்த வழியும் இந்த வழியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கனெக்ட் ஆகும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த வழி தான் நீங்கள் கீழே பார்த்தா அந்த ஒரு பழைய பாதை. அது நீங்கள் அந்த பாறை மேலாம் ஏறி கொஞ்சம் கிளிம் பண்ணி வர மாதிரி இருக்கும் இந்த பாதை. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல மீட் ஆகிற ஒரு பாதைக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே திடீர்னு வந்து கிளைமேட் வந்து வெயில் அதிகமாக இருந்தது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு டல்லாகிடுச்சு கிளைமேட், மழை பெய்கிற மாதிரி. சரி, நானும் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் வெயில் ரொம்ப ஹெவியாக அடிச்சுது. கொஞ்சம் இடத்துக்கு மேலே திரும்பி கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்தது. இங்கே அப்படி தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் பாறைகள் இருக்குது, கொஞ்சம் இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். இன்னும் இது வந்து ரெனோவேட் பண்ண வேண்டிய ஒர்க் நிறையா இருக்குது இவங்களுக்கு. இது வந்து இப்போதைக்கு போட்டிருக்காங்க. மேலே ஒரு முக்கால்வாசி ஏறிட்டு அங்கேருந்து அந்த வியூ பார்த்தேன். நல்லா இருந்தது. மேலே வந்து ஃபுல்லாக பார்க்க அந்த வியூஸ்லாம் பார்க்க. அதுவும் மெயினாக இந்த செடிகளோட வாசனைகள் இதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கரடு முரடாக இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி தவண்டு ஏறுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஸ்டிஃபாக பிடிக்கிறதுக்கும் எதுவும் இல்லை, கொஞ்சம் காலை வழுக்கிற மாதிரி தான் இருந்தது இந்த வெயிலில். ஸோ அதான் சரி அதில் ஏறலாம் சொல்லிட்டு ஏற ஆரம்பித்தோம் ஃபோனை பேக்கெட்டில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியிலே வந்து இந்த மாடுகள் இதெல்லாம் பார்த்தேன். எப்படி இந்த மாடு இது மேலே ஏறி வந்திருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இன்னமும் இருந்தது. இது மேபி இதுங்க எப்படி வந்திருக்குன்றது தெரில. ஏதாவது இந்த மாட்டுக்குட்டியாக மேலே கொண்டு வந்து வச்சு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி ஏற ஆரம்பித்தேன். இப்போ கொஞ்சம் கிளைமேட் அப்படியே கொஞ்சம் டிம் ஆச்சு, வெயில் கொஞ்சம் குறைஞ்சி. ஸோ இந்த பாறை மேலே ஏற ஆரம்பித்தேன். ஸோ ஃபோனை பேக்கெட்டில் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஏறுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் பாறை கொஞ்சம் ஸ்கிட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் தூரம் தான் பாறை இருக்கும், திரும்பி ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்தவங்க சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ஏறிடுவோமே தைரியமாக அப்படின்னு சொல்லிட்டு
லைட்டாக நமக்கு ஹைட்னாலே பயம், பட் அந்த ஒரு தைரியத்தோட ஏற ஆரம்பித்தேன் நான். பின்னாடி இப்போ நான் ஏறது பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் அதனால் பின்னாடி திரும்பி பார்க்காம ஏறுறா அப்படின்ற மாதிரி தான் ஏறினேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்பி போட்டிருந்தாங்க, அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கொஞ்சம் ஆக்சஸ் பண்ண மேலே ஏறதுக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சி ஏறது கொஞ்சம் தைரியமாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பாறை அதிகமாக இருக்காது இதில். கொஞ்சம் இடத்துல ஸ்டெப்ஸ், கொஞ்சம் இடத்துல பாறை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பாறைகள்லாம் ஈஸியாக தான் இருந்தது ஏறதுக்கு, சுற்றி கம்பி போட்டதுனால. ஸோ இது மேலே ஏற முடிஞ்சது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 மேலே ஏறிட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு சுனை இருக்குது அப்படின்னாங்க. பட் அது பார்க்கலான்னு போகிறதுக்கு முன்னாடி மேலே சாமி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் அந்த சுனையை பார்க்கல. அதுக்கு வந்து இதுக்கு லெஃப்ட்டில் இருக்குது அப்படின்னாங்க. நான் டேரெக்டாக மேலே சாமி பார்க்க ஏறிட்டேன். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு, ஸோ ஏறினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே வரும்போது நல்லா காற்று அடிச்சுது, சுற்றிங்க நிறையா பூக்கள் இதெல்லாம் இருந்தது. அப்படியே அந்த ஒரு இதோட அந்த காற்றோட ஏறிடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே சின்ன இடத்துல கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருந்து அப்படியே ஏதோ ஒரு குகை மாதிரி ஏறிச்சு மேலே. அந்த ஸ்டெப்ஸோட சின்ன சின்ன பாறைகளில் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க. குகை மாதிரி இருந்தது சின்னதாக. அது மேலே ஏறி வர ஆரம்பித்தேன் நான் மேலே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே. சரி ஓகே ஏறலாம்னு சொல்லிட்டு இப்படின்னு ஏற ஆரம்பித்தேன் நான். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். உள்ள இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்க ஒரு நல்ல ஸ்பாட் இது மெயினாக. அதே மாதிரி கொஞ்சம் வெயிலுக்கும் நிழலாக உட்காரதுக்கும் ஒரு ஸ்பாட்டு அப்படின்ற போது கரெக்டாக இருந்தது. திரும்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பித்தோம் நம்ம மேலே. இது வந்து ஆல்மோஸ்ட் மேலே வந்து டாப் ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ஏறலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்தேன் நான். ஏற ஏற இதுதான் வந்து லாஸ்ட் படி. இதுலேருந்து ஒரு 10 படி ஏறிட்டிங்கன்னா மேலே வந்து சிம்னா பார்த்துடலாம் அப்படின்னாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஃபீட் அடியில் அந்த வியூவே நல்லா இருந்தது. பட் ஸோ இதுதான் கோயில். மேலே கோயில், அந்த பக்கம் வந்து இப்போ பார்த்தது வந்து சிவன் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து இந்த ஒரு 1500 அடி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த வியூ. மேலே வந்து ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நல்லா காற்றும் நல்லா அடிச்சது. அந்த டைம் வெயிலோட சேர்ந்து ஒரு காற்று அடிச்சது. இங்கே வந்தேன், சிவன் வந்து இங்கே வந்து அப்படியே ஒரு மெடிடேட் பண்ணுற மாதிரியான ஒரு இது செலை பண்ணியிருந்தாங்க. நான் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஓரளவு கோயிலை. சுற்றி பின்னாடி வந்து இந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னாங்க. பட் வந்து பார்த்தா வாட்டர் மேலே சுத்தமாக கிடையாது. கீழேருந்து வரும்போதே வாட்டர் எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்களே. மேலே யாருமே கிடையாது. ஈவன் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா பூசாரியும் கூட கிடையாது. நம்ம தான் போயிட்டு சிவனுக்கு பூஜை பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது, சிவலிங்கம் தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளே நம்ம கையில் பூஜை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா தவளகிரீஸ்வரர். மேலே ஒரு 1 hour ட்ரெக் பண்ணி ஏறி வந்து பார்த்ததுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல். ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபேமிலியோட வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.